என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாபா கனவில் வந்தால் நல்லதா என்ற தலைப்பில் நான் நேற்று போட்ட வீடியோ பல பேரை இது பார்க்க வைத்திருக்கிறது. பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். இதில் பல அனுபவங்கள் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் அவர் கனவில் வந்து அவர்களுடைய குறைகளை தீர்த்திருக்கிறார். பல சாய் சகோதர சகோதரிகள் என்னிடம் பேசும்போது, சாய் எனக்கு இந்த வழியில வந்து பாபா கனவுல வந்தார், எனக்கு நான் எதிர்பார்க்காத நேரத்தில், நான் கவலையுற்ற நேரத்தில் என் கனவில் வந்து எனக்கு ஆறுதல் கூறினார், என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்தார் என்று அந்த சகோதர சகோதரிகள் கூறும்போது பாபாவின் சக்தி எவ்வளவு பெரிய வியத்தகு சக்தி என்பதை நான் மனமாற உணர்ந்தேன். உண்மையில் பாபா நமக்கு ஒரு துன்பம் என்று நாம் அவரை சரணாகதி அடைந்தால் அடுத்த வினாடியே நம்மை அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற ஓடோடி வருவார் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இன்று நமது பிரார்த்தனை மையத்தில் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்து மிக சிறப்பாக பாபாவிடம் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்கிறது. உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பாபா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் அவரை விட மாட்டோம். கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அவரிடம் மன்றாடி பிரார்த்தனை செய்வோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று பிரார்த்தனை அனைத்து முடிந்து நாங்கள் அமர்ந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒரு சகோதரி என்னிடம் வந்து, சாய்ராம், பாபாவின் 4 ஆரத்தி, 4 வேளை ஆரத்தி, நீங்கள் எத்தனை ஆரத்தி உங்களுக்கு பாட தெரியும் என்று ஒரு கேள்வி கேட்டார். பாபாவின் ஆரத்தி பொதுவாக சீரடியில் மராத்தி மொழியில் இருக்கும். அந்த 4 வேளை ஆரத்தியும் பல கோயில்களிலும் நான் பார்த்திருக்கிறேன். மராத்தியில் தான் அந்த ஆரத்தி பாடப்பட்டு வருகிறது. என்னை அந்த ஆரத்தியில் உங்களுக்கு எத்தனை ஆரத்தி தெரியும் என்று கேட்ட அந்த சகோதரிக்கு நான் சொன்ன பதில் மிக வியப்பாக இருந்தது. சாய்ராம், எனக்கு பாபாவின் ஆரத்தியில் 4 ஆரத்தியில் ஒரு ஆரத்தியும் எனக்கு தெரியாது. காலை ஆரத்தியும் தெரியாது, மதிய ஆரத்தியும் தெரியாது, சாயங்கால ஆரத்தியும் தெரியாது, இரவு நேர ஆரத்தியும் தெரியாது என்று நான் கூறியதை கேட்டு உண்மையில் அவர்கள் வியப்பாக என்னை, நான் ஏதோ பொய் சொல்லுகிறேனா என்று என்னை வியப்பாக என்னை கேட்டார்கள். சாய்ராம், உண்மையா சொல்லுங்க சாய்ராம், நீங்க கடவுளை பத்தி இவ்வளவு பேசுறீங்க, சாய் சச்சரிதம் படிக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க, ஆரத்தி எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்காது, நீங்க பொய் சொல்றீங்க என்று அவர்கள் என்னிடம் திரும்ப திரும்ப கேட்டார்கள். திரும்பவும் நான் அவர்களிடம் உறுதியாக சொன்னேன், சாய்ராம், உண்மையிலே எனக்கு ஆரத்தி கண்டிப்பாக தெரியாது. நான் அதற்காக பல முறை ஆரத்தியை மனப்பாடம் செய்ய முயற்சி செய்த போதெல்லாம் அது என் மனதில் ஓரளவுக்கு தான் ஏறியது, முழுவதுமாக என் மனதில் நிற்கவில்லை என்று நான் அவரிடம் கூறினேன். சாய்ராம், அந்த நிலைமை தான் எனக்கும் இருக்கு. நான் ஆரத்தியை மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால மனப்பாடமே பண்ண முடியல சாய்ராம், நான் என்ன பண்றது, இது தப்பு இல்லையா சாய்ராம், பாபாவுக்கு நான் எப்படி ஆரத்தி பண்றதுன்னு கேட்டேன். சாய்ராம், நாம் பேசும் மொழி பாபாவுக்கு தெரியும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லது ஒரு கோரிக்கை என்றால் நீங்கள் எந்த மொழியில் பேசுவீர்கள்? நமது தாய்மொழியில் தான் நீங்கள் எப்போதுமே பாபாவிடம் பேசுவீர்கள். எனவே நமது தாய்மொழியிலே பாபாவிடம் ஆரத்தி பாடுங்கள். ஏனென்றால் பல இந்த மராட்டி ஆரத்தியை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு இப்போது தமிழில் வந்து கொண்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் போட்டு அந்த ஆரத்தியை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், பாபா மிகவும் விரும்பி அதை ஏற்பார் என்று நான் அவரிடம் கூறினேன். உண்மையில் நாம் மராத்தி மொழியில் தான் ஆரத்தி பாட வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் பலருக்கு இருக்கும். இப்போது பலரும் அதை சிரமப்பட்டு அதை மனப்பாடம் செய்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நானும் அறிவேன். நானும் பாபாவை முதலில் அவரை அறிந்து கொள்ளும் போது
இவ்வாறு விழுந்து விழுந்து அந்த மராத்தி ஆரத்தியை தினமும் எழுந்து உட்கார்ந்து கொண்டு மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு முறை பாபா என் கனவில் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் எனக்கு தமிழ் தெரியாதா? நீ தமிழ்ல பேசினவே நான் புரிஞ்சுப்பேன், அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ மனக்கட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆரத்தியை படிச்சுன்னு இருக்கிற? நீ தமிழ்லயே என்னோட பேசு, நான் தமிழ் எனக்கு தெரியும்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் திடுக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தேன். அப்ப பாபா சொன்ன வார்த்தை நான் கனவுல இருந்தது கூட நினைக்கிறேன், நேரம் வந்து சொன்ன மாதிரியா இருந்தது. உண்மையிலே நான் அன்றைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். சாயப்பாவே சொல்லிட்டாரு, எதற்கு நான் இவற்றை விழுந்து விழுந்து படிக்க வேண்டும்? அவருக்கு தமிழிலேயே பேசினால் பிடிக்கும் போது நாம் எதற்காக ஒரு நமக்கு புரியாத மொழியை நாம் அவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு நான் அந்த ஆரத்தி மனப்பாடம் செய்வதை விட்டு விட்டேன். இப்போது எங்களுடைய பிரார்த்தனை மையத்தில் தமிழ் ஆரத்தி தான் நடைபெறுகிறது. ஏனென்றால் நாம் அடிபட்ட முதலில் நமக்கு திடீரென்று ஒரு அடிபட்டாலோ அல்லது நமக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் கேட்டால் நம்மளோட வாயிலிருந்து வருவது நாம் பேசும் மொழியாகத்தான் இருக்கும். பாபா தமிழில் பேசிய ஒரு பெண்மணி சிவமாதாயி, அவரிடம் தமிழில் பேசினாள் என்று என்னுடைய வீடியோவை பார்த்தால் தெரியும். அப்போதே தமிழில் பேசிய பாபா இப்போது நாம் பேசினால் கண்டிப்பாக ஏற்க மாட்டாரா என்ன? எனவே சாய் பக்தர்களே, நீங்கள் அனைவரும் பாபாவிற்கு இந்த மராட்டி ஆரத்தியை படிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு நினைவு திறன் நினைவாற்றல் நிறையாக இருந்தால் கண்டிப்பாக மராட்டி ஆரத்தியை நீங்கள் மனப்பாடம் செய்து படிக்கலாம். அதில் எந்த தவறும் சொல்ல மாட்டேன். ஆனாலும் நீங்கள் அதை வருத்திக் கொண்டு உடலை வருத்திக் கொண்டு தினமும் அதை மனப்பாடம் செய்வதற்காக நீங்கள் பல நேரம் செலவு செய்வதை பாபா ஒருபோதும் விரும்ப மாட்டார். நாம் எப்போதுமே அவரிடம் பேசும் பேச்சு இயல்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். நான் அவரிடம் பிரார்த்தனை செய்யும் போது கூட இயல்பாகவே பேசுவேன். அவரை கடவுளாக நினைத்து நான் ஒருபோதும் பிரார்த்தனை வைக்க மாட்டேன். சாய், அவங்க வந்து வச்சுட்டாங்க, நீங்க கண்டிப்பா அவங்களோட பிரார்த்தனையை செஞ்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சாய்ராம். எங்களை நீங்க ஏமாத்த மாட்டீங்க, எங்களோட பிரார்த்தனையை நீங்க ஏத்துப்பீங்க என்று அவரிடம் ஏதோ நெருங்கி பழகிய ஒரு தாயிடமோ தந்தையிடமோ அல்லது நமது நண்பர்களிடமோ பேசுவது போலத்தான் என்னுடைய பிரார்த்தனை அவரிடம் இருக்கும். நாம் அவ்வாறு நம் மொழியிலே மனம் உருகி அவரிடம் பேசும் பொழுது அவர் நமக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார். பிறகு எதற்காக நாம் புரியாத அந்த ஆரத்தியை மனப்பாடம் செய்து படிக்க வேண்டும் என்று எண்ணம் எனக்கு ஏற்படவில்லை. அதுவும் பாபா கனவில் வந்து சொன்ன ஒரே காரணத்தினால் நான் அப்பொழுதே அதை விட்டுவிட்டேன். இப்பொழுதும் நான் பாபாவிடம் பேசும்போது அல்லது பிரார்த்தனை கடிதங்கள் இங்கே நிறைய வரும்போது எல்லாம் தமிழில் தான் வருகிறது. அப்போது தமிழ் வருகிறதே, இதனால் பாபா படிக்காமல் விட்டு விடுவாரா என்ன? கண்டிப்பாக நமது மொழிகளை அனைத்தும் பாபா தெரிந்தவர். உதாரணத்திற்காக கனடாவில் மிகப்பெரிய பாபா கோயில் இருக்கிறது. அங்கு பல வெள்ளைக்காரர்கள் வருகிறார்கள், அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். பல வெளிநாட்டு அமெரிக்காவிலும் இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கும் சாய்பாபா கோயில்கள் அந்தந்த நாட்டுக்காரர்கள் வந்து வணங்கும் பொழுது அவர்கள் அந்த மொழியில் தான் பேசுவார்கள். எனவே பாபாவை வணங்க மொழி ஒரு தடை அல்ல. நமக்கு எந்த மொழியில் பேசினால் நமக்கு மனசு சந்தோஷப்படுமோ நாம் அந்த மொழியில் பாபாவை நெருங்கி பேசும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார். நாம் பேசும் மொழிகளில் அவர் பதில் அளிப்பார். ஏனென்றால் நமக்கு வரும் கனவுகளில் பாபா மராட்டி மொழியில் பேசுவதில்லை, கண்டிப்பாக தமிழில் தான் பேசியிருப்பார். இதுதான் உண்மை. எனவே சாய் பக்தர்கள் அனைவரும் நீங்கள் அவருக்கு பிடித்த எந்த மொழியில், உங்களுக்கு சில பேர் தெலுங்கு பேசுகிறார்கள், எனக்கு கேரளாவிலிருந்து சில சாய் சகோதரர்கள் மலையாளத்தில் பேசுகிறார்கள். அவர்களுக்கு மலையாள சச்சரிதத்தை நான் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். தெலுங்கு பேசும் சாய் பக்தர்கள் எனக்கு தெலுங்கு சாய் சச்சரித வேண்டும் என்று இருக்கிறார்கள். எனவே நமக்கு என்ன தாய்மொழியோ அந்த மொழியில் பாபாவிடம் பேசினால் பாபா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார். காரணம், அவர் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவர், மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர், ஏழை பணக்காரன் என அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர், கடவுளின் திரு உருவம் அவர். மொழி நமக்கும் பாபாவுக்கும் ஒரு தடையாக இருக்காது. எனவே நீங்கள் கண்டிப்பாக மராட்டி மொழியில் தான் ஆரத்தி பாட வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல. நமக்கு தெரிந்த தாய்மொழியிலேயே அவருக்கு ஆரத்தி பாடினால்
அதை மனதார ஏற்றுக்கொள்வார். அவர் நம்மோடு பேசுவார். நமக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அவர் செய்வார் என்பதே உண்மை. எனக்கு ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கு பலருக்கு இந்த அனுபவம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே நீங்கள் மராட்டியில் மட்டுமே ஆரத்தி பாட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நமக்கு தெரிந்த மொழியில் அவருக்கு ஆரத்தி பாடினாலே அவை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். அவர் வீட்டில் வந்து தங்கி சந்தோஷப்படுத்துவார் நம்மளையும். எனவே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மொழியில் பேசுங்கள். பாபா உங்களோடு இருப்பார். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓம் சாய்ராம்.